Praise be to the Lord Jesus. ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனம் 14. 2 Samuel chapter 1 verse 14. தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி. இந்த இடத்துல தாவீது கேட்கிறாருன்னு தெரியுது. தாவீது யார்கிட்ட கேட்கிறாரு? ஒரு அமலேக்கியரை நோக்கி. அந்த அமலேக்கியன் என்ன பண்ணாரு? கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை கொன்று போட்டாரு. அந்த கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் யாரு? சவுல் ராஜா. இஸ்ரவேலருக்கு முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவாகிய சவுல் இந்த அமலேக்கியனால கொல்லப்படுறாரு. எதனால? சவுல் ராஜா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தாவீது மேல பொறாமை கொண்டு அவருக்கு விரோதமா செயல்பட்டு தாவீதை கொல்ல வகை தேடிட்டு இருந்தாரு. அப்படி அவர் வகை தேடிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பெலிஸ்தியர்கள் சவுல் ராஜாக்கு விரோதமா யுத்தம் பண்ண வராங்க. அந்த யுத்தத்துல சவுல் ராஜாவுடைய மகன் எல்லாருமே கொல்லப்படுறாங்க. அவரும் நிறைய காயங்களோட அவர் தப்பி ஓடி வரும்போது அவங்க கையால நம்ம அதாவது பெலிஸ்தீனரோட கையால தான் கொலையிட கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய போர்ச்சியவர்கிட்ட தன்னை கொல்லும்படியா கேட்கிறாரு. அப்போ அவர் இவரை கொல்றதுக்கு பயந்துட்டு மறுத்துடுறாரு. அப்போ இவரே தன்னுடைய ஈட்டியை மண்ணில் குத்தி வச்சு அதன் மேல விழுந்து சாக முயற்சி செய்யறாரு. ஆனா அவரால் சாக முடியாம அது மரண வேதனைக்குள்ளாகிறாரு. அப்போ அந்த வழியா போன ஒரு அமலேக்கியனை நோக்கி, நான் இந்த ஈட்டியில விழுந்து நான் சாகல, என்ன நீ கொன்று போடு, என்னால இந்த வேதனை தாங்க முடியலன்னு சொல்றாரு. அப்போ அந்த அமலேக்கியன் சவுல் ராஜா சொன்னபடி அவரை கொன்று போடுறாரு. கொன்று போட்டதோட மாத்திரம் இல்லாம தாவீது கிட்ட இதை அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி நான் சவுல் ராஜாவை கொன்று போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. அதை அறிவிக்கும் போது தாவீது கேட்கிற வார்த்தைகள் தான் இது. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நமக்கு தெளிவா புரியுது, தாவீதுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை, அதாவது சவுல் ராஜா மேல கை போடுறதுக்கு ஒரு விருப்பம் இல்லை. அது மாத்திரம் இல்லாம 1 சாமுவேல் 24வது அதிகாரத்திலயுமே தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சவுல் ராஜா இருக்கிற அதே இடத்துல தாவீது ஒழிந்திருக்கிறாரு. அப்போ அவருடைய அவரு இவரை கொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போதும் சவுல் ராஜாவை இவர் ஒன்றும் பண்ணாம அந்த 24வது அதிகாரம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ண என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்றாரு. அப்போ தாவீது தெளிவா இருந்திருக்காரு. எதை? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமா தான் எழும்ப கூடாது அப்படிங்கிறதுல. அதனால்தான் அந்த அமலேக்கியனும் அவர் என்னதான் சவுல் ஏற்கனவே தன்னை ஈட்டியில தான் விழுந்து அவரு கஷ்டப்பட்டாலும் நீ எப்படி அவரை கொல்ல துணிஞ்சன்னு சொல்லிட்டு அந்த அமலேக்கியனை கேட்கிறாரு. ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஒருத்தர் நாம அவங்கள விரோதமா அவங்களுக்கு செயல்படக்கூடாது, அவங்களுக்கு அவதூறா எதுவும் பேசக்கூடாது, அவங்கள எந்த விதத்திலையும் பகைக்கூடாதுங்கிறதுல தாவீது தெளிவா இருக்கிறாரு. இந்த சிந்தனையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யார் நம்ம முதலாவதா பார்ப்போம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்னா நம்ம ஆண்டவரால் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவங்க பழைய ஏற்பாடு காலத்தில் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அது யாருன்னா, ராஜாக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தேவாலயத்தில் ஆசாரியர்களாக நியமிக்கப்பட்டவர்களும் அபிஷேகம் பண்ணப்படுவாங்க. அவங்க இந்த பர்பஸ்க்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவங்கள தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னு சொல்லப்படுறது. அப்போ இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் யார் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்துல தெளிவா கொடுத்திருக்கு. நம்ம இடத்துல அன்பு கூறி தம்முடைய ரத்தத்தினால நம்மள பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி பிதாக்கள் முன்பாக நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்மளதான் அப்படி ராஜாக்களும் ஆசாரியர்களுமா அபிஷேகம் பண்ணி கிறிஸ்துவானவர் வைத்திருக்கிறாரு. அப்படி பரிசுத்த ஆவியானவரால அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாகிய நாம, அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருமே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். ஒவ்வொரு போதகர்களாகட்டும், எந்த ஊழியக்காரர்களாகட்டும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நாம ஒருவருக்கு ஒரு விரோதமாய் எழும்புறதும் அவதூறு பேசுவதும் அவங்கள பகைக்கிறதும் சரியா இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம இந்த சிந்தனையில இருந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம யாருக்குமே அன்பு செலுத்தணும் தான்
தான் தேவன் சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல முக்கியமா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமா எழும்பக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, அவங்களுக்கு தப்பா எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாதுங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம சபைகளுக்குள்ளார ஒருத்தர் தப்பு பண்றாங்க, இல்லை நம்ம போதகர்களே தவறா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நேராக போயிட்டு அவங்களுடைய தவறை சுட்டி காண்பதிலையும் அதை நம்ம அவங்களுக்கு முன்பாக முறையிடுறதுலையும் தவறில்லை. ஆனால் அவங்களுக்கு விரோதமாக எழும்புவதும் அவங்க மற்றவங்க கிட்ட அவதூறு பேசுறதும் தவறாக செயல்படுவதும் தவறான காரியம். ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. என் போதகர்களுக்கு விரோதமாக போதகர்கள் பேசுகிறதும், அதே போல் சில நேரங்களில் சபையார்களே அவங்களுக்கு விரோதமாக எழும்பி அவங்கள பற்றி மற்றவர்கிட்ட அவதூறு பரப்புறதும், இந்த மாதிரியான காரியங்கள் செய்யறது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஏன்னா எல்லாருமே கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷர்களா இருக்காங்க. அவங்கள சரியா வகையறுத்து கூட்டிட்டு கொண்டு போக இருக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தைகள். தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லியும் அவருடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணாத யாருமே பொய்யனா காணப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்றது இல்லையா? அப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க பின்பற்றாங்கன்னா அந்த வார்த்தைகள் தாமே அவங்கள வகை இருக்கும். அதுதானே நம்மளுக்கு எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அப்படி தேவனுடைய வார்த்தைகளே அவங்கள நியாயம் தீர்க்கிற விதமா இருக்கும். அவங்களுக்கு விரோதமா செயல்பட்டு நாம அவங்கள அவதூறு பேசுறதும் அவங்கள பத்தின அவதூறு பரப்புறதும் அவங்களுக்கு விரோதமா செயல்படுறதும் சரியான காரியமா இருக்குமா? அந்த மாதிரியான காரியங்களை இனி ஒரு நாளும் நம்ம செய்ய வேணாம். ஒரு நாளும் இன்னொருத்தரை நியாயம் தீர்க்கும்படியா நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேச வேணாம். நமக்கு தவறுன்னு படுற சில விஷயங்களா அவங்களுக்கு நேரா இது தவறா இருக்குதுன்னு நம்ம கேட்டுக்கலாம். ஆனா அதுக்கு விரோதமா செயல்படுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்ல. தாவீது ராஜா பாருங்க, ஒரு நாளும் சவுலுக்கு விரோதமா செயல்பட்டு அவரை பத்தி அவதூறு பேசி எங்கேயுமே ஒரு செயலை செஞ்சிருக்க மாட்டாரு. இதை புரிஞ்சு நாமளும் இந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து நம்மளை விலக்கி பாதுகாத்து கர்த்தரை அபிஷேகம் பண்ண ஒருத்தர் மேலையும் நாம ஒரு தவறான சொல்ல உபயோகப்படுத்தாதபடி நம்ம காத்துக்கொள்வோமா? இந்த சிந்தனை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா, நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் நாங்க ஒரு நாளும் அவதூறா பேசாதபடி அவங்களுக்கு விரோதமாக செயல்படாதபடி எங்கள் இருதயத்தை காத்தல்லுங்க ராஜா. அப்படியே நாங்க ஒரு விஷயம் தவறாக இருந்தாலும் அவர்களுக்கு நேராக அதை கேட்டு நாங்க அதை தீர்த்து கொள்ளும்படியாகவும் நீங்க உம்முடைய வார்த்தைகளால அவர்களை நியாயம் தீர்க்கும்படியாக உம்முடைய கரங்களை நாங்க அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்படியே நீங்க எங்களுக்கு இந்த பொல்லாப்புகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ள போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.